யாக்கோப்பின் அறிவுரை 5. இந்த 5வது அறிவுரையாக நம் எல்லோருக்கும் யாக்கோப்பு சொல்வது ஜெபத்தின் வல்லமை. ஜெபம் செய்யுங்கள், அதுவே கடவுளின் கிருபையையும் அருளையும் ஒவ்வொருவர் மீதும் கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்கின்றார். அப்படி என்னதான் ஜெபம் செய்ய சொல்கின்றார்? நிறைய ஜெபத்தை பற்றி இன்றைய முதல் வாசகத்தில் யாக்கோப்பு நமக்கு சொல்லித் தருகின்றார். முதலாவது, மூப்பர்களை அழைத்து ஜெபியுங்கள். அதாவது திருச்சபையில் இருக்கக்கூடிய குருக்கள், கன்னியர்கள், அபிஷேகம் செய்யப்பட்டவர்களை உங்கள் வீட்டிற்கு அழையுங்கள் அல்லது உங்கள் நிறுவனத்திற்கு அழையுங்கள். அழைத்து அவர்கள் அபிஷேகம் செய்யப்பட்டிருப்பதால் அந்த அபிஷேகத்தின் வழியாக கடவுள் உங்கள் வீட்டையும் வீட்டில் உள்ளவர்களையும் நிறுவனத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேளுங்கள் என்று சொல்கின்றார். இதைத்தான் பாஸ்கா காலத்தில் வீடு மந்திரித்தலின் போது குருக்களும் சரி, அருட்சகோதரர்களும் சரி, வீடு வீடாக வந்து பாஸ்காவின் புது தீர்த்தம் கொண்டு தெளித்து வீட்டில் ஜெபம் செய்து அந்த ஆண்டு முழுவதும் அருள் நீடித்திருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றார்கள். இரண்டாவதாக, எண்ணெய் கொண்டு பூசி ஜெபியுங்கள் என்று சொல்கின்றார்கள். இதற்கு அவர் குறிப்பிட்டு கூறுவது யார் என்று கேட்டால், நோயுற்றவர்களை, அவர்களுக்கு ஜெபித்த எண்ணெயை கொண்டு போய் பூசி ஜெபியுங்கள் என்று சொல்கின்றார். இதைத்தான் நோயுற்றோருக்கான எண்ணெய் என்ற ஒரு எண்ணெய் மந்திரித்தல் திருப்பலியின் போது மந்திரித்து ஆயர் அவர்கள் குருக்களுக்கு வழங்குகின்றார். குருக்கள் அவர்கள் நோயுற்றோர்கள் மீது நோயில் பூசுதல் என்ற திருவருட்சாதனத்தை கொடுக்கும் பொழுது இந்த எண்ணெயை பூசி ஜெபிக்கின்றார். அப்பொழுது அந்த நோயுற்றவர் குணமடைகின்றார். மூன்றாவதாக, குழுவாக ஜெபியுங்கள், ஒருமனப்பட்டு ஜெபியுங்கள் என்று சொல்கின்றார். எதற்காக? யாராவது ஒருவர் துன்பத்தில் இருக்கும் பொழுது அவர் தனிமையில் வாடிக்கொண்டிருப்பார். அப்படி வாடிக்கொண்டிருக்கும் பொழுது எல்லோரும் சேர்ந்து போய் அந்த ஒருவரது கருத்திற்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இரக்கப்பட்டு அவர் மீது இரக்கம் வைத்து அவருக்கான கோரிக்கையை நிறைவேற்றுவார் என்று சொல்கின்றார். நான்காவதாக, தனிப்பட்ட ஜெபத்தையும் ஏறெடுக்க சொல்கின்றார். தனிப்பட்ட ஜெபத்தில் 2 கருத்துக்களை குறிப்பிடுகின்றார். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது திருப்பாடல்களை பாடி ஜெபியுங்கள். துக்கத்தோடு இருக்கும் பொழுது இறைவனிடம் தனியாக, ஆண்டவரே இந்த துன்பக்களம் என்னை விட்டு அகலட்டும் என்று கேட்டு ஜெபியுங்கள் என்று சொல்கின்றார். ஆக ஜெபம் வல்லமை மிக்கது. ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் ஜெபியுங்கள் என்று கூறக்கூடிய யாக்கோப்பின் அறிவுரையை கேட்டு இயேசுவும் ஜெபித்தார் என்ற உண்மையை உணர்ந்து ஜெபிப்போம்.